விளையாட்டு பிரியர்களுக்கு அன்பு வணக்கம். ஸ்போர்ட்ஸ் தமிழ் லைவ் யூடியூப் சேனலூடாக மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திக்க கிடைத்திருப்பதில் மகிழ்ச்சி. உலகக்கிண்ண ஆட்டங்கள் இலங்கை மற்றும் இந்தியாவிலே களை கட்டி மிகச் சிறப்பாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது என்று சொல்லலாம். மிகச் சிறப்பாக ஆரம்பித்திருக்கிறது. இந்த ஆட்டங்கள் வருகின்ற 8ஆம் தேதி வரைக்கும் தொடரும் என்பதும் உங்களுக்கு தெரியும். இப்படி இருக்க ஆரம்ப ஆட்டங்களை பொறுத்தவரையில் ஒவ்வொரு ஆட்டமும் விறுவிறுப்பான ஆட்டமாகத்தான் இருக்கிறது. அதாவது பலம் குன்றிய அணிகள், அசோசியேட் அணிகள் என்று சொல்லப்படுகின்ற அணிகள் எல்லாம் பலமான அணிகளுக்கு எதிராக மிக பெருமளவிலே சிறப்பாக செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றன என்று சொல்லலாம். நேற்றைய நாளிலே நேபாள் அணி இங்கிலாந்துக்கு எதிராக 4 ஓட்டங்கள் வித்தியாசத்திலே தோல்வியை தழுவியிருந்தது. இறுதி ஓவரிலே 10 ஓட்டங்கள் தேவை என்கிற நிலையில் சாம் கரான் மிகச் சிறப்பாக செயற்பட்டார். அதனால் தான் இங்கிலாந்து 4 ஓட்டங்கள் வித்தியாசத்திலே வெற்றி பெற்றது. ஏற்கனவே இதற்கு முந்தைய 2024ஆம் ஆண்டு T20 போட்டியில் தென்னாப்பிரிக்க அணிக்கு எதிராக இந்த நேபாள் அணி ஒரு ஓட்டத்தால் தோல்வியை தழுவியிருந்தது. ஆக நேபாள் அணி அடுத்தடுத்த 2 உலக கிண்ணங்களில் 2 மிக முக்கியமான அணிகளுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி வைத்தியத்தை அரங்கேற்றம் என்கின்ற நிலை இருந்தது என்பதும் கவனிக்கத்தக்கது. நேபாளம் தோற்றுத்தான் போனது, ஆனால் ரசிகர்களினுடைய இதயங்களை வென்றது என்று சொல்லலாம். இதற்கு முந்தைய ஆட்டங்களை பொறுத்தவரையில் அமெரிக்க அணி எதிர்பார்க்காத விதத்திலே இந்தியாவை திக்குமுக்காட செய்தது. 76 ஓட்டங்களுக்கு 6 விக்கெட்டுகள் என்கிற நிலையில் இருந்து தட்டுத்தடுமாறி பின்னர் சூரியகுமார் யாதவினுடைய அதிரடி கை கொடுக்கத்தான் 163 வரை எட்டி பிடித்து அவர்கள் 20 ஓட்டங்களால் அந்த போட்டியிலே வெற்றி பெற்றார்கள் இந்திய அணியினர் என்பதும் ஞாபகப்படுத்தத்தக்கது. அமெரிக்காவிற்கு எதிராக இந்தியா 300 ஓட்டங்களை குவிக்கும் என்று சொல்லி எல்லாம் கதை இருந்தது என்பதும் கவனிக்கத்தக்கது. அத்தோடு பார்த்து நாங்கள் பாகிஸ்தான் உலக கிண்ணத்தினுடைய முக்கியமான ஆட்டத்தில் பாகிஸ்தானுக்கு எதிராக நெதர்லாந்து கூட மிகச்சிறப்பாகவே ஆடியது. இறுதி 3 ஓவர்களிலே மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை பாகிஸ்தான் சந்தித்திருந்தது என்பதும் ஞாபகப்படுத்தத்தக்கது. 19வது ஓவரிலே ஃபாஹிம் அஷ்ரப் 3 சிக்சர்களை விளாசியிருந்தார். அந்த 3 சிக்சர்கள் விளாசப்பட்டதன் மூலமாகத்தான் பாகிஸ்தான் அணியால் வெற்றி பெறக்கூடியதாக இருந்தது. அந்த ஓவரில் 20 ஓட்டங்கள் விட்டுக் கொடுக்கப்பட்டிருந்தன என்பதும் சுட்டிக்காட்டத்தக்கது. சில வேளைகளில் அந்த ஓவர் சிறப்பாகவும் சிக்கனமாகவும் வீசப்பட்டிருக்குமாக இருந்தால் நெதர்லாந்து கூட பாகிஸ்தானை தோற்கடித்திருக்கும். ஆக பாருங்கள், நான் இந்த குறிப்பிட்ட வரிசையிலே சொல்கின்ற போது அமெரிக்கா இந்தியாவை திக்குமுக்காட செய்தது, நெதர்லாந்து பாகிஸ்தானை திக்குமுக்காட செய்தது, இதே போன்று நேபாளம் இங்கிலாந்தை திக்குமுக்காட செய்திருக்கிறது. ஆரம்ப சுற்று ஆட்டங்களிலே இந்த பலம் குன்றிய அணிகள் மிக பெருமளவிலே எதிரணிகளுக்கு சிம்ம சொற்பனமாக இருக்கின்றன என்பது இந்த கிரிக்கெட் உலக கிண்ணத்தினுடைய மிகப்பெரிய சுவாரஸ்யத்துக்குரிய ஒரு விஷயம். நல்ல நிலையில் இந்த கிரிக்கெட் உலக கிண்ணம் நகர்ந்து கொண்டிருக்கிறது. இலங்கை அணி நேற்றைய நாளிலே ஆடியிருந்த ஒரு போட்டியிலும் கூட இலங்கை அணி தட்டுத்தடுமாறித்தான் வெற்றி பெற்றிருந்தது. கமிண்டு மெண்டிஸ் மட்டும் இலங்கையை காப்பாற்றவில்லை என்றால் குசல் மெண்டிஸ் மற்றும் கமிண்டு மெண்டிஸ் 2 மெண்டிஸும் சிறப்பாக இலங்கையை கவனித்தார்கள். இருவருடைய சிறப்பான ஆட்டம் மூலமாகத்தான் இலங்கை இந்த போட்டியில் வெற்றி பெற்றிருந்தது என்பதும் கவனிக்கத்தக்கது. இலங்கையும் கூட இறுதி வரைக்கும் மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை தான் சந்தித்திருந்தது என்பதும் சுட்டிக்காட்டத்தக்கது. ஆரம்பத்தில் முதல் 10 ஓவர்கள் இலங்கைக்கு மிக அமோகமாக இருக்கவில்லை. இவர்கள் அயர்லாந்துக்கு எதிராக 163 ஓட்டங்களை பெற்றார்கள். குசல் மெண்டிஸ் 56 ஓட்டங்கள், கமிண்டு மெண்டிஸ் 19 பந்துகளில் 44, பதிலளித்த அயர்லாந்து 143 ஓட்டங்களை பெற்று தோல்வியை தழுவியது. 20 ஓட்டங்கள் வித்தியாசத்திலே இலங்கை இந்த போட்டியிலே வெற்றி பெற்றது என்பதும் ஞாபகப்படுத்தத்தக்கது. இலங்கைக்கு உலக கிண்ண போட்டிகளில் கிடைத்திருக்கின்ற 34 வெற்றியாக அமைந்திருக்கிறது. இந்தியா அதிகபட்ச வெற்றிகளோடு இருக்கிறது. 36 உலக கிண்ண போட்டிகளிலே மொத்தம் 36 வெற்றிகளை பெற்றிருக்கின்ற போது இலங்கை 34 வெற்றிகளோடு முதலிடத்தில் இருக்கிறது. உலக கிண்ணம் என்று வந்துவிட்டால் இலங்கையை எவராலும் பிடிக்க முடியாது என்கின்ற அளவில் 2வது இடத்திலே உலக கிண்ணத்தில் அதிக வெற்றிகளை பெற்ற அணிகள் வரிசையில் இலங்கை இருக்கிறது என்பதும் ஞாபகப்படுத்தத்தக்கது. இந்த தொடர் முழுவதும் சிறப்பாக விளையாடுவார்களாக இருந்தால் இவர்கள் இந்தியாவை நெருங்குவதற்குரிய ஒரு வாய்ப்பு இருக்கும் என்றும் கருதப்படுகிறது. இப்படி ஒவ்வொரு ஆட்டங்களும் விறுவிறுப்பாக இடம்பெறுகின்றன. இதனுடைய பிரதிகள், விவரங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் தமிழ் லைவ் யூடியூப் சேனலூடாக தருவதற்கு நாங்கள் காத்திருக்கிறோம். இன்னும் ஏராளமான காணொளிகள் வந்து சேரும். உலக கிண்ணம் வரையும் தொடர்ச்சியாக எங்களோடு இணைந்திருக்கலாம். ஸ்போர்ட்ஸ் தமிழ் லைவ் யூடியூப் சேனலுக்காக தில்லியம்பலம் தரணிதரன்.